ஹாய் மக்களே, வெல்கம் டு டிசி விலாக். பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அர்ச்சனாவை கவிக்கிறதுக்கு கமல் சார் திட்டம் போட்டுட்ருக்காரு. வாரம் வாரம் பார்த்துட்ருக்கோம். அதாவது அவங்கள பல வாரங்களாக தொடர்ந்து வச்சு செய்கிறாரு. அவங்க நல்லது பண்ணாலும் சரி, தப்பு செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை பெருசுப்படுத்தி அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதே கமல் சார் ஒரு நோக்கமாக வச்சுருக்காரு. ஏன்னா அவங்களுடைய கேம், அவங்களுடைய ஓட்டை அதை பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானாக இருக்கும். ஸோ மாயா பண்ண பெரிய கேவலமான விஷயத்தை மறைச்சி அதை அர்ச்சனா கூட கம்பேர் பண்ணி எப்படி திசை திருப்பினாருங்கிறது எல்லாருமே பார்த்துருப்போம் எபிசோடில். அதாவது மாயா சரவண விக்ரம் வெளியில் போகும்போது எவ்வளோ கேவலமான ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க, எவ்வளோ மட்டமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த விஷயம் எல்லாருமே எடுத்து பேசுகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பிக் பாஸ் சீசனில் நடந்ததே கிடையாது. மாயா ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருமே பார்த்ததில்லைன்னு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் உள்ளே போய் என்ன சொல்கிறாருன்னா, மாயா சரவண விக்ரம் கூட அவங்க பிஹேவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு 1000 விஷயம் இருக்கும். அவங்களுடைய உறவு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அர்ச்சனா? நீங்கள் விசித்ரா மேம்கிட்ட சொன்னீங்க இல்லையா, என்னோட தங்கச்சியோடைய நடுவில் நீங்கள் வராதிங்க, எங்களுடைய பாண்டிங் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே தானே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, உங்களுக்கும் அதே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை தேவையில்லாத விஷயத்தில் முடிச்சு போட்டு பேசியிருப்பார். நீங்கள் நினச்சிங்கன்னா அர்ச்சனாவுடைய தங்கச்சி அவங்களுடைய பர்சனல், அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எப்படி இருப்பாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதர் ஹேண்ட் மாயா அண்ட் சரவண விக்ரம் எல்லாருமே மக்கள் பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மாயா எப்படி சரவண விக்ரம் கரப்பாம்பூச்சி நசுக்கணும், கொல்லணும், கொஞ்சம் விட்டால் பறந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், தூக்கணும்னு சொல்லி விஷ்ணு கூட திட்டம் போடுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் சரவண விக்ரம் வெளியில் போனது, வெளியில் போய் அவங்க ஃபேமிலியை கேவலமாக பேசினது, இதெல்லாம் பார்த்த கமல் சார் அவங்கள மாயாவை ஒன்றுமே கேட்கல. அதை விட்டுட்டு அர்ச்சனா விசித்ரா மேம் கிட்ட அவங்க பேசின விஷயத்தை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி எதையோ முடிச்சு போட்டு அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கே மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது முட்டு கொடுக்கலாம் மாயாவுக்கு, மரண முட்டு கொடுத்து சொம்பு குண்டானெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறாரு. இது திருந்தவே மாட்டார் போல். இந்த சீசனில் மாயாவுக்கு டைட்டில் வாங்கி கொடுத்து கிரீடத்தை தலையில் வைக்காமல் கமல் சார் ஓய மாட்டார் போல அவருடைய பணி. ஸோ அர்ச்சனா என்ன தான் டைட்டில் வின்னர் ஆனாலும் அவங்க இந்த மாதிரி அவங்கள வாரம் வாரம் ஏதாவது புட் டவுன் பண்ணி பேசுறதுனால ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அர்ச்சனாவோட ஹேட்டர்ஸ் சைட்லேருந்து. ஏன்னா நீங்கள் சோதனை கொடுக்கலாம், சோதனைக்கு மேலே வாரம் வாரம் சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்துறீங்க. மாயா செய்கிற பெரிய பெரிய தவறை கண்டுக்காமல் இருக்கும்போது பாரபட்சம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஒரு வீட்டில் உள்ள 2 குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு ஸ்கூலில் வாத்தியாக இருக்க அவங்க கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பாரபட்சம் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு பேசிக்கான புரிதல் அது இந்த ஷோவில் கண்டிப்பாக இல்லை. ஹோஸ்டாக இருக்கிறவங்க யாருமே பாரபட்சம் பார்க்காம நடத்தணும். ஆனால் தூய்மையாக தெரியுது அர்ச்சனா எந்த அளவுக்கு மட்டம் தட்டுறாரு, மாயாவை தூக்கி வைக்கிறான்னு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக்